அதற்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்து வழி நடத்துகிற எங்கள் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீங்க தான் எங்களை போஷிக்கிறவர், நீங்க தான் எங்களை வழி நடத்துகிறவர், நீங்க தான் எங்களோடு பேசுகிற கர்த்தராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே மட்டும் காத்த தேவன், இனிமேல் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற நாம் ஆண்டவரை நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறவர், விசாரிக்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிரியைகளை செய்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டும் நம்மை காற்றவரே, இனிமேலை காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான் எல்லாத்தையும் பொறுப்படுக்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஆராதனைக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஆளுகை செய்யத்தக்கதாக, நீங்க தான் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லத்தக்கதாக ஆண்டவரே மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே. நீங்க தான் பொறுப்பெடுக்கணும், நீங்க தான் ஆளுகை செய்யத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்துவீராக, நீங்க தான் ஆளுகை செய்யத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆராதனையை பொறுப்படுங்க, உங்க மகிமையை ஊற்றுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். தேவ மகிமை மாத்திரமே இந்த இடத்திலே வெளிப்படத்தக்கதாக, உம் ஆளுகை மாத்திரமே இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஒழுங்காக வாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, பாடல் ராகம் பரலோக ராகத்தோடு இணைந்து செயல்படத்தக்கதாக கர்த்தாவே. உம் வார்த்தை பரத்திலிருந்து வரத்தக்கதான வார்த்தையாய் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதாக எங்களை கிருபை செய்யுங்க தகப்பனே. தொடர்ந்து வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இது நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நேரத்திலே அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே காண செய்ததே அத்தனை நினைத்து நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்ததே ஆவியானவரே, அதுக்கான உமக்கு நன்றி ராஜா. நன்றி பலியடை செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீ போதுமான கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. எல்லா தேவைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே எங்களை காத்து வந்தீரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனை உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நாதோடு உண்மையை நாங்கள் துதிக்கிறோம்
அப்பா. துதிக்கான மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ வாக்குடைத்தவர், வாக்கு உண்மை உள்ளவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. எங்களை மறவாம நினைப்பவர், மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நன்றி அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உந்த நாமம் உயர்ந்தது அப்பா. உந்த நாம சிறந்ததே ராஜா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூஃபா, நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்களை காண்பவர், எங்களை காப்பவர் நீர் அல்லவோ ராஜா. எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, எங்களை ஒரு நாள் மறவாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை ஒருபோது கைவிடாத நீர் அல்லவோ ராஜா. எங்களை கண்மலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் துரகமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவன், எங்கள் கோட்டையமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரங்களோடு நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களே ஏறெடுப்பே. ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களே ஏறெடுப்பே. என் புரியாத பாதைகள் காட்டிடும், நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிடும், நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. என் புரியாத பாதைகள் காட்டிலும், நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும், நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. என் வழியும் வேறு என்றிரே, உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உன் வழியும் என் வழியும் வேறு என்றிரே, உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. அவசரமாயல்ல, தாமதமாயல்ல, அவசரமாயல்ல, தாமதமாயல்ல. அந்தந்துள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. புரியாத பாதைகள் காட்டிடும், நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிடும், நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே.
அவசரமாயல்ல, தாமதமாயல்ல, அவசரமாயல்ல, தாமதமாயல்ல, அந்தங்குள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். வாயிலை திறந்து சொல்லுவோம், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் வேலை இன்னும் வரவில்லை என்றவரே, உன் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேலை இன்னும் வரவில்லை என்றவரே, உன் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும், ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். உங்களை விரிந்து உங்களை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே, பெரியவரே, உமக்கு நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், அப்புறங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்லவே ராஜா. நீ நேற்றும் இன்று மீண்டும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் அன்போடு உம்மை வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. தேவான ஆவியானவரே, நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலை மாறும் அப்பா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. நீர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்பவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவனே, உங்களுக்கு முன்பாக போய் செல்லும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே,
யெகோவா ஷம்மாக்கள் கூடவே இருக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ராஃபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. அவையானவரே இந்த நாமம் உயர்ந்தது அப்பா. இந்த நாமம் சிறந்ததே ராஜா. அவையானவரே பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. அவையானவரே உம்மையே நாங்கள் அன்போடு உம்மை வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ பெரியவர், பாவங்களை போக்குபவர், சாபங்களை நீக்கும் கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. தேவாதி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. அவையானவரே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி தானே ராஜா. தோல்வி எங்களுக்கு ஒரு நாள் வருவதில்லை ராஜா. நாங்கள் தோற்று போவதில்லை ராஜா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. வார்த்தையால் வர்ணிக்க கூடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. தேவாதி தேவனே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மை ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலியிலே செலுத்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. வேக
நாட்கள் போதும். கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற நாட்கள் வருவதால், கர்த்தரின் முகத்தை தேடுகிற நாட்கள் வருவதால், கர்த்தரே தேவன் என்பதை ருசி பார்க்கிற நாட்கள் வருவதால், தேவனின் அற்புத வல்லமை கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவனே நீர் அற்புதமானவர், நீரே அதிசயமானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். இந்த வல்லமை மாறாததாக இருக்கிறது, வல்லமை மாறாததாக இருக்கிறது, கிருபையுள்ளதாக இருக்கிறது, கிருபையுள்ளதாக இருக்கிறது, கிருபையுள்ளதாக இருக்கிறது, கிருபையுள்ளதாக இருக்கிறது, கிருபையுள்ளதாக இருக்கிறது, கிருபையுள்ளதாக இருக்கிறது. அநேக பாதைகளை பிசாசு காண்பிப்பார், அதெல்லாம் வேஸ்டாக இருக்கிறது. கர்த்தரே காண்பிக்கிற காரியம், கர்த்தர் செயல்படுகிற அந்த வல்லமை, அதுதான் நிரந்தரமாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. நீங்கள் திட்டம் போட்டிருக்கலாம், அந்தந்த பாதைகளை நான் செய்வேன், அந்த காரியங்களை செய்வேன் என்று. ஆனால் தேவன் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. கர்த்தர் செய்ய நினைத்ததை நீங்கள் தடை செய்யாத பத்திரமாயிருங்கள். கர்த்தர் செய்ய நினைத்ததுக்கு தடை கற்களாயிருக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். இது எச்சரிப்பின் சத்தம். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அழைத்த நோக்கத்தின்படி சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லிடுவேன். நீங்கள் தடை கற்களாயிராதபடி, அது உங்களுக்கு அந்த ஆபத்து கொண்டு வராதபடி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இது எச்சரிப்பின் சத்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் அழிவுக்குள் நேராய் போகாதபடி, அற்புதத்தை அது தடை செய்யாதபடி, குடும்பத்திலே அற்புதத்தின் தடை செய்யாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருக்கிறீர்கள், எச்சரிக்கையாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் அவரின் வல்லமை மாறாதது, அவரின் வல்லமை குறைந்து போனது அல்ல, குறைந்து போனது அல்ல. Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. உந்தன் வல்லமைகள் போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் தொடர்ந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தகப்பனையும் நாமம் மாறும், அது நாமமா எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. மாறாததாயிருக்கிறது. 10:30 ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ் பண்ணினார்கள். அவர்களின் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சுகத்துக்காக ஜெபியுங்கள் என்பதை அவர்கள் மெசேஜில் போட்டார்கள். நாம் சொன்ன கட்டாயமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பலத்த காரியம் செய்வார் என்பதாக எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். சாமின் தகப்பனுக்கு வியாதி இருக்கிறது என்பதாக. ஆனால் ஜெபித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அந்த நன்றி மறவாமல் அவர் போட்டார் மெசேஜ். சரீரத்தில் பலவீனம், வியாதி, அதற்காக ஜெபியுங்கள் என்பதாக. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரின் வல்லமை அந்த சகோதரனை தொடத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவரே மாத்திரம் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு சரீரத்தில் சுகம்,
எந்த வல்லமைகளும் தொடாதபடி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அந்த தகப்பனை நினைவை கோருகிறோம். பல தடவைகள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் இந்த சபையில. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த சகோதரனை ஆண்டவர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் அந்த சரீரம் முழுவதும் தேவனின் வல்லமையினால் ஆளுகை செய்யப்படுவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா வல்லமைகளும், பிசாசு கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தை விட்டு அந்த நோய், அந்த கிருமியை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் வல்லமை அந்த சரீரத்தை தொட்டு கர்த்தாவே பரிபூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீக்காய்ச்சை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் சித்தம் மாத்திரம் இந்த சகோதரனிலே காணப்படத்தக்கதாக இப்பொழுது அங்கு சுகம் உண்டாகணும் என்று உன் வல்லமை கடந்து வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசித்து ஜெபிக்க கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை காண செய்கிற கர்த்தராயிருக்கிறார். ஒரு சூழ்நிலை நாமாய் வருகிறது. இந்தியாவில இருந்து குடும்பம் வந்தது, வியாதிப்பட்டார்கள். சகோதரி டாக்டர்கிட்ட போனார்கள். இந்த கொடித வியாதி என்று அறிவிக்கப்பட்டது. உடனே அவர்கள் கலங்கி திகைத்து போனார்கள். உடனே அவர்கள் நினைத்தது என்ன? இந்தியாவுக்கு போய் அங்க காப்பாற்றிடலாம் என்பதா. இங்க டாக்டர்கள் சரியில்லை, அந்த மருந்து ஹெல்ப் பண்ணாது, இந்தியாவில் பெரிய இது அது என்று சொன்னார்கள். அதெல்லாம் வேஸ்ட் ஆகி போயிட்டது. கர்த்தரை நம்புகிறவன் தான் அசைக்கப்படாமல் இருப்பான். எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரின் பாதத்தை பிடித்தா தான் உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம். அங்க போய் காப்பாத்திடலாம், இங்க போய் காப்பாத்திடலாம். இந்த சாட்டு போக்கு, அசுவிசுவாச கிரிகைகள் இருக்கவே கூடாது. அதை நேரில் நான் சொல்லிடுற ஒரு நபராக இருக்கிறேன். அங்க போயிடலாம், இங்க போயிடலாம். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் வல்லமை குறைந்து போவதில்லை, அவரின் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. என்ன காரியம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருக்கிறவன் தான் அவன் செழிப்பான், உயருவான், ஆசீர்வதிக்கப்படுவான், அங்கு சாட்சியாய் மாற்றப்படுவான். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கதா ஆண்டவரே, நீங்க நல்லவராயிருக்கிறீங்க, வல்லவராயிருக்கிறீங்க, மாறாத கர்த்தராயிருக்கிறீங்க. நீங்க பேசுகிற தேவனாயிருக்கிறீங்க. உங்க வல்லமை குறைந்து போவதில்லை. இந்த உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை என்று நாங்க பாடினோம். ஆண்டவரே, நீங்க இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் பேச போகிற வசனங்களை எங்களுக்கு தெளிவாய் காண்பித்தல்லுங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க, உருவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, I greet you and I also welcome you. இது அருமையான
ஆராதனையாயிருந்தது. It's a very good worship that we had. தேவன் மாறாதவர். Our God is a never changing God. தேவனின் வல்லமை குறைந்து போவதில்லை. His power never decreases. ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. The Lord God who raised up, his precious time never faded. ஆண்டவர் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். Our God is a God who never changes today, tomorrow and the day after. இதை சொன்னா போதாது. It is not enough if you just say this. நாம் அதில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படணும். But we have to believe in that. ஆண்டவர் நினைத்ததை செய்வார். Our God will do whatever he had நாம் planned. கேட்கிறதுக்கு மேலாக அவர் செய்கிறவராயிருக்கிறார். Even if it is above what you have asked. ஏனென்றால் அவர் மாறாத கர்த்தர். Because our God is a God who has never changed. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து எத்தனை கோடி ஜனங்களை கொண்டு வந்து வழி நடத்தி அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் அவர்களின் தேவைகளை எல்லாம் சந்தித்த தேவன் அவர் மாறாத கர்த்தர். Our God is a God who never changes, and he even brought the people of Israel from Egypt just like he promised. அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தகப்பனை போல தாயை போல சந்தித்தவர். He did everything according to their needs, just like a father and like a mother. அதை நாம் மறந்து போகக்கூடாது. We should never forget that. அவர் தாயும் தகப்பனாய் நம்மை நடத்துகிறவர். He is the one who helps us like a father and like a mother. உலகத்தில் இருக்கும்போது உபத்திரவங்கள் உண்டென்று தான் வேதம் சொல்லுகிறது. When you are in this world, you will always have problems. உபத்திரவம் இருந்த வந்தோன்னே அங்கு இங்கு ஓடி ஓடி திரிகிற அலைகிற கூட்டமாய் நாம் மாறக்கூடாது. When you get a problem, then you should not go here and there and then start crying. உலகத்தாரை போல அலைகிற கூட்டங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். Just like the worldly people, we should not go here and there, and the Lord does not like that. பிரச்சனை வந்தா தேவ சமூகத்தில் நின்று கதறி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கூட்டங்களை தேவன் எதிர்பார்க்கிற இந்த கடைசி காலத்தில். When you have a problem, the Lord wants you to come in front of him and start praying. That is what the Lord expects from you. நீ எங்கு போனாலும் பிரச்சனை தொடர்ந்துதான் ஆகும். Wherever you go, your problem will keep following you. ஆண்டவரை நோக்கி பார்க்காட்டி அதுக்கு முடிவு இருக்காது. But when you don't look up to the Lord, then the problem will never be solved. தேவன் தான் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர். Only the God can change that situation. ஒரு ஆளுக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. இப்ப பாருங்க, I remember one small story. சபையில போயிருக்கிறாரு. He came to the church. சபையில மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவ பிரசன்னம் இருக்கிறது. மனிதர்களின் சுபாவங்கள் வித்தியாசமா இருக்கும். In the church there are many people. Some people are filled with the Holy Spirit, and some people are just sitting there. அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், சபை இந்த சபை சரியில்லை. Then he said, this church is not right. அடுத்த சபைக்கு போய் பார்ப்போம். Let's go to the next church. அங்க அந்த சபையும் சரியில்லை, அடுத்த சபைக்கு போய் பார்ப்போம். Then he does not like that church, and then he goes to another church. ஆண்டவர் இடத்துல கடைசியாக போனாராம். Finally he went to the Lord, ஜெபித்தாராம், and he started praying. எல்லா இடத்திலும் குறைவு இருக்கிறது, அதில் நீ சேவித்தா தான் என்னை பற்றி பிடித்து கடைசி வரை ஓட முடியும் என்பதாக. In every place there is a problem, but then only when you sit there and start worshiping you, then you will hold on to me. சபைக்கு எதற்காக வருகிறது? தேவனை பார்க்க மாத்திரம் வருகிற காரியமாய் இருக்க வேண்டும். Why do we come to the church? We only come to the church to look at our Lord. பிரச்சனையை பார்த்தா நீ நிலைநிற்க முடியாது. Not for the problems. If you start looking at it, தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த பிரச்சனை அகன்று போகும். when you look at the Lord, then that problem will go away. பிரச்சனையை பார்த்து நாம் பேச பழக வேண்டும். When you look and start when you have the problem, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பேச வேண்டும். பிரச்சனையை பார்த்து you have to talk to the problem in the name of the Lord and Savior Christ. அப்போதான் பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போகும். Only then the problem will leave away from you. நீங்கள் அங்கங்க ஓடினா அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. If you go here and there, then you cannot withstand this problem. தேவனின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் சந்ததியாய் இருந்து கேட்கும்போது அந்த காரியத்தை ஏற்ற நேரத்தில் செய்யப்படும். Only when in the name of the Lord, if you believe that the problem will be solved, only then it will be solved accordingly. எத்தனையோ ஜனங்களை பார்த்திருக்கிறோம். I've seen a lot of people. ஆண்டவரை நம்ப மாட்டார்கள். They don't believe in the Lord. ஆனா ஆண்டவர்களிருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று விரும்புவார்கள். But they want to receive from the Lord. அப்போ என்ன செய்வார்கள்? ஆண்டவரை நம்பாதவர்கள் அங்கங்க அலைவார்கள்.
So what they will do when the people who do not trust in the Lord go here and there. அங்கங்கு அலைஞ்சு அலைஞ்சு ஓடி ஓடி கர்த்தரையே விட்டு விடுவார்கள். They go here and there and then eventually they will leave the Lord. அந்த காரியத்துல ஃபோக்கஸ் பண்ணுவார்கள், கர்த்தரை ஃபோக்கஸ் பண்றதுல விட்டு விடுவார்கள். They will focus on one thing and they will leave their focus on the Lord. அப்போ தேவனை விட்டு விடுகிறவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? So what is being written and said for the people who leave the Lord? பின்மாற்ற ஆவி அவர்களை பிடித்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. The spirit that follows him or her is what it's been caught with. அவர்களை திருத்தவே முடியாது. Then it is very difficult to correct them. தேவனின் வார்த்தையை சொன்னாலும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே பக்குவத்திலே அந்த பிசாசின் தந்திரத்திலே அகப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். Even if you tell the word of the Lord, then they will not believe in it, but they are being caught by the evil spirit. ஆனால் தேவனின் வல்லமை மாறாததாயிருக்கிறது. But God's power is never changing. அவரின் உயிர்த்தெழுந்த மகிமை மாறாததாயிருக்கிறது. The God who raised up for us is never changing. அன்றும் அற்புதத்தை செய்தவர், இன்றும் அற்புதத்தை செய்ய வல்லவர். The Lord who did the miracles in the past will also do it today. அது நமக்கு விளங்க வேண்டும், புரிய வேண்டும். That we have to understand. தேவ சமூகத்திலே நாம் வாசமாய் இருக்க வேண்டும். We have to be happily sitting in the presence of the Lord. தேவனின் பிரசன்னத்திலே தான் மாற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You can only receive things in the presence of the Lord. தேவ பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு நாம் நிற்கிறவர்களாய் காணப்படணும். Wherever there is the Lord's presence, you have to be there. ஆண்டவரின் பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். You have to look for the Lord's presence. தேவனின் வார்த்தையில முழுமையாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படணும். You have to be people who believe in the Lord's word. அப்போதான் அற்புதம். Only then you will have a miracle. அப்போதான் அதிசயங்கள். Only then you will have a miracle. முறுமுறுத்தால் If you start murmuring, அழிந்து போவீர்கள். you will be destroyed. தேவனை துதித்தால் If you praise the Lord, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். you will be raised above. தேவனின் வார்த்தையில விசுவாசித்து நடந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. If you believe in the Lord's words and act accordingly, no one can defeat you. அப்போ என்ன முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு? So what is important for Christians? தனி ஜெபம் முக்கியம். You need individual prayer, குடும்பம் ஜெபம் முக்கியம். family prayer. சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் முக்கியமாயிருக்கிறது. You have to start praying together with the church. இந்த மூன்று காரியத்திலும் நாம் கவனமாக இருக்கணும். We have to be very careful in these three things. இந்த மூன்று காரியத்துல ஒன்றை பிடித்தா நீ விழுந்தாய். In these three things, if you just follow one, then you are destroyed. இந்த மூன்று காரியத்திலே நீ பிடித்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கு. You should be handing over all these three things to be successful. எல்லாம் பேலன்ஸ் ஆயிருக்கணும். They should be in a balance. சில பேர் தனியா ஜெபிப்பார்கள் நல்லா. There are some people who pray independently well, குடும்ப ஜெபத்தை மறந்து விடுவார்கள். but they will forget their family prayer. குடும்ப ஜெபிக்கிறவர்கள் தனி ஜெபத்தை மறந்து போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. Some people who do their family prayers forget their individual prayers. இப்ப சில நேரம் நல்லா ஜெபிப்பார்கள், சபை கூடுதலை மறந்து விடுவார்கள். Some people pray really well, but they will forget the prayer in the church. ஆண்டவர் தனியே ஜெபிக்கதான் நல்ல வெளிப்பாடுகளை தருகிறார், எதற்காக சபை என்று சொல்லுவார்கள். There are some people who even question, when I pray individually, God answers my prayers, then why should I go to the church and pray? நீ தனியே இருந்தா விழுந்திடுவாய். But if you are alone, you will be defeated. சபையோடு சேர்ந்து ஜனங்களோடு சேர்ந்து ஆராதித்து தேவனின் மகிமை ருசி பார்த்தால் சாத்தான் எதிர்த்து வந்தாலும் சாத்தான் மறுபடியும் அவன் 7 திசையில ஓடி போவான். If you pray together with the church members in the church, then you will be blessed. Even if the Satan comes, it will be defeated. தனி ஜெபம், Individual prayer, குடும்ப ஜெபம், family prayer, சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற and ஜெபம். praying with the church. மற்றது ஆராதனை, துதி ஆராதனை. And then next is praise and worship. துதி ஆராதனை மிகவும் அவசியமாயிருக்கிறது. Praising and worshiping in the church is very important. துதிக்கும் போது ஆண்டவரை புகழ்கிறாய். When you praise the Lord, you are glorifying our Lord. அப்போ புகழ இல்லை என்றா நீ வேற ஒன்றை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். If you are not glorifying our Lord, then you are doing something else somewhere else. ஆராதிக்கிறது அவசியமாயிருக்கிறது. Praising is very important. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல தேவனின் மகிமை உன்னை நிரப்புகிறதா இருக்கிறது. When you sing a song by clapping your hands in rejoice, then
God's presence will be filled in you. தேவனின் பாட்டு வரல என்றா If you don't get Lord's songs, நீ வேற உலகத்தின் பாட்டிலே நீ நிறைந்திருக்கிறாய் என்றான். then you are filled with worldly songs. வாயை துறந்து பாடணும். You have to open your mouth and sing. வாயை துறந்து தேவனை புகழணும். You have to open your mouth and praise the Lord. அப்போ சாட்சி உள்ளவர்களாய் நாம் மாறணும். அடுத்தது And only then you will become a testimony for the Lord. அப்போ ஜெபம் முக்கியம். So prayer is important. துதி ஆராதனை முக்கியம். Praise and worship is important. சாட்சி கொடுக்கிறது முக்கியம். Giving a testimony is important. அப்போ விழாதபடி நீ ஓடத்தக்கதாக கர்த்தர் நடத்துவார். So God will lead you such that you don't fall. நீ நல்ல அந்த முடிவை எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நடத்துவார். God will help you to make the right decision. அப்போ வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் காண்பிப்பார். So God will give you a more peaceful and a victorious life. லூக்கா 6வது அதிகாரம் In Luke chapter 6 40வது வசனம். verse 40. இப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். Only now I'm going to start the sermon. லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவைப் போல் இருப்பான். The student is not above the teacher, but everyone who is fully trained will be like their teacher. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the student is not above the teacher, but everyone who is trained will be like their teacher. அப்போ சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. So the student is not above the teacher. எந்த குருவை பற்றி இதில் சொல்லப்படுகிறது? Do you think which teacher they are talking about? ஒரு குரு தான் இருக்கணும் நம் வாழ்க்கையில். There should be only one teacher in our life. அதான் இயேசு கிறிஸ்துவானவர் தான் நமக்கு தகப்பனாயும் குருவாயும் எங்கள் மத்தியில காணப்படணும். And that should be our Lord and Savior Jesus Christ as a father and also as a teacher. அப்போ தேறினவர்களாய் காணப்படும் போதுதான் குருவை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says only when you are fully trained you will be like your teacher. அப்போ தேறினவர்களாய் நாம் காணப்படணும். So we have to become fully trained. பலவீனர்களாய் இருக்காதபடி நாம் தேறினவர்களாய் பலப்பட்டவர்களாய் காணப்படணும். We should not be weak people but people who are fully trained. நாம் பேச்சில பலவான்களை போல காணப்பட்டால் அது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. If you speak well, then that is not only enough. சில பேர் அங்கு நாங்கள் வேதத்தை சொன்னால் எங்கே இருக்கிறது என்று கரெக்டா சொல்லிடுவார்கள். There are some people, if you say a verse in the Bible, they will correctly point out where it is in the Bible. அதுல என்ன பிரயோசனம் இருக்கு? What is there in that use? அந்த வேத வசனத்தை தெரிந்து நாம் கீழ்ப்படிந்து தேறுவோம், அதிலே பயிற்சி பண்ணுவோம் என்றால் நாம் தேறினவர்களாய் காணப்படுவோம். How is that important? But then if you read the verse and then understand it and then live accordingly, that is what is more important. ஆண்டவரை போல ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார், செய்து காண்பித்திருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ளணும். Just like a God, whatever he has showed us, everything that he has taught us, we have to learn and do it accordingly. அப்போ சீசன் எப்படிப்பட்டவன்? கற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறவன். So how should a student be? A student should be one who learns from the master. இப்போ இந்த இடத்துல நாம் இருக்கிறோம், சீசர்களை போல அந்த பக்குவத்தோடு இருக்க வேண்டும். We are in this place right now. Are we like disciples? அப்போதான் நாம் கற்றுக்கொண்டு தேறினவர்களாய் மாற முடியும். Only then we can then learn and become fully trained people. அப்படித்தான் அந்த சாட்சி உண்டாகிறது பாருங்க. That's how you get a testimony in your life. கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். Colossians chapter 1 verse 28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். He is the one we proclaim, admonishing and teaching everyone with all wisdom, so that we may present everyone fully mature in Christ. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. He is the one we proclaim and teaching everyone with all wisdom. அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம்.
So we declare him எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, so that we may present everyone fully mature in Christ. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். For admonishing and teaching everyone with all wisdom. அப்போ எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தேடுகிறவர்களாய் மாறத்தக்கதாக போதிக்கப்பட வேண்டும். So for every person, God's words should be taught so that they are being taught with all wisdom. சில பேருக்கு பிரசங்கம் பண்ணும்போது நல்ல உற்சாகமாய் தான் கேட்க நல்லா தான் இருக்கும். For some people, when you listen to the sermon, they will be very happy and they will be listening very carefully. அவர்கள் நல்லா கேட்டு போட்டு சேச்சுக்கு அங்கால போன பிறகு என்ன பிரசங்கம் என்று மறந்து அவர்கள் நினைக்கிறதையே செய்கிற கூட்டங்கள் கடைசி நேரத்தில் கூட இருக்கிறது. They listen in the church, but immediately when they go away, they completely forget what was the sermon about, and they do things according to their own will. எதற்காக இந்த இடத்துல உபதேசம் பண்ணப்படுகிறது என்றால், why is there a teaching here? நீங்கள் தேறினவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் மாறும்படியாகத்தான் உபதேசிக்கப்படுகிறது. So that we may present everyone fully mature in Christ. ஆண்டவரை அறிவிக்கப்படுகிறது. God is being declared here. மனுஷனுக்கு புத்தி சொல்லப்படுகிறது. For humans, a lesson is being taught. எல்லா ஞானத்தோடும் உபதேசிக்கப்படுகிறது. For all wisdom and teaching is being given here. ஒரே நோக்கம், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக. There is only one goal here. Everyone should be fully mature in Christ. அப்போதான் சாதனை உள்ளவர்களாய் அங்கு மாற்றப்படுவீர்கள். Only then we will become people who make miracles. யோவான் 14வது அதிகாரம் John chapter 14 12வது வசனம். verse 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். Very truly I tell you, whoever believes in me will do the works I have been doing, and they will do even greater things than these, because I am going to the Father. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Very truly I tell you, நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால், because I am going to the Father, என்னை விசுவாசிக்கிறவன் whoever believes in me நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், will do the works I have been doing, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்பதாக. and they will do even greater things than these. அப்போ விசுவாசிக்கிறவன் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான் என்று ஆணித்தனமாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. So the one who believes in the Lord can only do such greater things. That is very clearly written in the Bible. அப்போ யார் மேல நாம் விசுவாசிக்கணும்? So who should we believe in? உன்னை உருவாக்கினவரிடத்திலே நீ விசுவாசித்தால் அந்த காரியத்தை நீ செய்யத்தக்கதான பாத்திரமா கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கு. If you believe in the Lord who created you, then you will become a vessel such that the Lord can make wonders in you. அங்கு ஆலோசனை உபதேசமாய் மாறுகிறது. பாருங்க, தேவனின் வார்த்தையிலிருந்து கொடுக்கப்படுகிற பிரசங்கம் உபதேசமாய் புத்தி சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. You see here an advice has become a promise here, such that he is telling you very clearly that you will do greater things. பாருங்க, இந்த ஊழியத்துல கடந்து பல வருஷங்களாய் கடந்து வருகிறோம். See, in this missionary we have gone through several years now. பல காரியங்களை உபதேசிக்கிறோம். பாருங்க, தேவனின் வார்த்தையின் அடிப்படையில். So we have been teaching a lot of things very specific about the Lord. ஒரே நோக்கம்தான், ஜனங்கள் தேறினவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் உண்டு. Our only goal is that people understand the Lord and they come to the Lord. ஆனா பார்க்கும்போது ஜனங்களை, But when we see the people, அவர்கள் எதிர்மாறாய் தான் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். they are acting in a very different way. அது அசுவிசுவாச கிரியைகளிலே அவர்கள் செயல்படுகிறதை நாம் காண்கின்றோம். I see that people act in a way that they do not believe in the Lord. அப்போ வேத வசனங்கள் பிரசங்கிக்கும் போது தலையாட்டினவர்கள் அதை கைக்கொள்ளாதபடி அங்கு இருக்கிறார்கள் என்று வெளியரங்கமாய் காண்பிக்கிறார்கள்.
So when the Bible is being preached in the church, they do not believe in that, but then they are just nodding their heads. அப்போ அவர்கள் கடைசி நாள்ல துன்பப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், வெற்றி அடையாமல் தோல்வி அடைவார்கள். சபையில அங்கு சாட்டுப்போக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இருக்கிறது. So in the last days, they do not believe these things and they give simply unnecessary reasons. அங்கு சபையை சாட்டி போடுவார்கள் பாருங்க கடைசியில. In the last, they even complain about the church. ஏனென்றால் அவர்கள் நடக்கிறது, செயல்படுகிறது, பேசுகிறது எல்லாம் தேவனின் வார்த்தையின் அடிப்படையில் பேசாமல் அவர்கள் சுயத்தின் சிந்தையின்படி செய்துவிட்டு சபையை சாட்டுப்போக்கு சொல்லிவிடுவார்கள். They complain about the church eventually because they do their things according to their own will, and then they eventually complain about the church. அதான் வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். That is why the Bible says, for everyone you will be taught with wisdom. அப்போ ஞானத்தோடு தேவனின் வார்த்தையை பக்குவத்தோடு அந்த புத்தி சொல்லுகிற காரியத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். So we are preaching here the Lord's words with a lot of wisdom and helping you. பாருங்க, வேத வசனங்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, வேத வசனங்கள் 2 தீமோத்தேயு. So in 2 Timothy 3வது அதிகாரம் chapter 3 16-17 verse 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. All scripture is God-breathed and is useful for teaching, rebuking, correcting, and training in righteousness, so that the servant of God may be thoroughly equipped for every good work. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பாக்கியம் அது! All scripture is God-breathed, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், so that the servant of the God may be thoroughly equipped, எந்த நற்கிரையிலும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, equipped for every good work, அவைகள் உபதேசத்துக்கும் and is useful for teaching, கடிந்து கொள்ளுதலுக்கும், rebuking, சீர்திருத்தத்துக்கும், correcting, நீதியை படிப்பிக்குதலுக்கும் and training in righteousness, பிரயோசனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. and it is useful. அப்போ பிரயோசனம் உள்ளதாய் தேவ வார்த்தை இருக்கிறது. So God's words is very useful for us. அப்போ பிரயோசனம் இல்லாததை நீங்கள் சிந்திக்காதீர்கள், செயல்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். So don't think about things which are not useful and do not act according to the useless things. தேவனின் வார்த்தை தான் நம்மை பிரயோசனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. Only God's words make us useful people. நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது. It makes us people who are equipped for everything. அதான் தேவனை நாம் தேட வேண்டும். So we have to search for the Lord. தேவனின் ஆலோசனையை நாம் கட்டாயம் கேட்கணும். We have to listen to what the Lord says to us. அப்போதான் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். Only then we can become victorious. அதுக்காக நாம் நினைக்கிறத நினைச்சு போட்டு அங்க தேவ சமூகத்தில் நின்றுட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லபடி எச்சரிக்கையாயிருங்கள். Also, you should not be in a situation where God told me this and then you cannot be just believing in that. உண்ட சிந்தையில ஓடுறதெல்லாம் உனக்கு ஓடும் ஆண்டவர் சொன்னதுன்ற மாதிரி. You should not understand things according to your own will and then say that God told me. ஆண்டவர் மேல பழி போடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Do not even commit a crime and say that it is because of the Lord. அப்ப இருதயம் சிந்தையை எம்டி பண்ணி போட்டு தேவ சமூகத்துல போய் ஆலோசனை பண்ணினா ஆண்டவர் நிச்சயமா இதை செய் என்று சொல்லத்தக்கதான அங்கு உணர்த்தல் ஏற்படும். If you empty your heart and then talk to the Lord, he will definitely talk to you and then he will instruct you to do accordingly. தாவீது கேட்டது போல பாருங்க, நான் யுத்தத்துக்கு போகலாமா, அவர்களை மேற்கொள்ளலாமா என்று கேட்டு புறப்பட்டான். அங்கு வெற்றி நிச்சயமாய் அவன் கையில கொடுக்கப்பட்டது. Just like David asked, Lord, shall I go to the war? And then the Lord instructed him that he can, and that's how he won victorious. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். God said, come behind me. உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். I'll make you people
I will make you people who catch other people. பாருங்க, என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார். You see, God says, come behind me. அப்போதான் மனுஷரை பிடிக்கிற பாத்திரங்களாய், அங்கு பிரயோசனம் உள்ளவர்களாய் மாற்றத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறார். Only then you can become useful vessels which help in catching people. ஏனென்றால் உலகத்திலே எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியாய் அந்த மெய்யான ஒளி இருக்கிறது. Because in the world, he can make any person shine brighter. ஆண்டவர் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். He is the true light. இப்போ பாருங்க, எல்லா இடத்திலும் ஒளியை, அந்த ஒளி தருகிற லைட்டுகளை உருவாக்குறார்கள் பாருங்க. You see, nowadays in every place or every city there is a lot of lights they are அப்போ producing. சில பேர் சீப்பா இருக்குன்னு அந்த லைட்டை இதென்று ஆர்டர் பண்ணுவார்கள். Some people think that it is very cheap and then they order that. அது போட நல்லா பிரகாசிக்கிறது போல தோன்றும். And when you switch it on, it will appear like it is very strong. பிறகு கொஞ்ச காலத்தில் அது எல்லாம் மங்கி மங்கி போகிறதாய் காணப்படுகிறது. And after some time, the light completely dulls away and it is so dark. அதே போலதான் நாம் தேவனை அந்த விசுவாசத்தோடு பற்றி கொண்டோம் என்றால் அது மெய்யான ஒளியாய் தேவன் நமக்கு இருக்கிறார். Just like that, if you hold on to the Lord's words, then the true light will be upon you. இப்போ உலகத்தை நாம் அங்கு கேட்டு காரியங்களை செய்வோம் என்றா ஸ்டார்ட்ல நல்லா ஒளி கொடுக்கிறது போல இருக்கும். கொஞ்ச காலம் போக போக மங்கி அது அணைந்து போகிற திரியாய் காணப்படும். If you do things according to the people in the world, then initially it will appear that it is so bright, but then after some time it will become so dark. கிதியோனின் காரியங்களை பாருங்கள். You look at how Gideon's life is. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. The Lord rescued the people of Israel and promised them everything. அவர்கள் முறுமுறுத்தார்கள், கலகம் பண்ணினார்கள், கலக கூட்டார்களா இருந்தார்கள். ஆனாலும் தேவன் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றி கொண்டு வந்தார். They were murmuring and they were also creating a lot of chaos, but then the Lord promised them. ஆனால் போக கொஞ்ச காலம் போக பாருங்க. But after some time, நியாயாதிபதிகள் Judges 6வது அதிகாரம் chapter 6, முதலாவது வசனத்தை முதலாவது வாசிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். Judges chapter 6:1. The Israelites did evil in the eyes of the Lord, and for 7 years he gave them into the hands of the Midianites. பாருங்க, புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். You see, the Israelites did evil in the eyes of the Lord. அப்போ விசுவாசத்தோடு அவர்கள் செய்யவில்லை என்று அர்த்தம். So it means that they were not acting according to the Lord's faith. கர்த்தருக்கு பயந்து செயல்படாமல் அவர்கள் மாறிவிட்டார்கள் பாருங்க. They did not fear the Lord, but then they changed completely. நம்மளை போல தான் பாருங்க, நாம் வெதரை போல மாறுகிறதை போல அவர்களும் மாறிவிட்டார்கள், கர்த்தரின் காரியத்தை மறந்து விட்டார்கள். Just like we people who changed just like the weather around us, they also changed accordingly. பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். And for 7 years he gave them into the hands of the Midianites. மீதியானியர்கள் என்ன செய்வார்கள் பாருங்க. Do you know what the Midianites do? இவர்கள் இஸ்ரவேலர்கள் விதைப்பார்கள். The people of Israel will sow their seeds. அறுப்பு காலத்துல மீதியானியர் வந்து அதை கொள்ளையிட்டு போய்விடுவார்கள். During the time of the harvest, the Midianites will come and take the harvest away. பாருங்க, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காதபடி மீதியானியர்கள் அழித்து கொண்டு போகிற கூட்டத்துக்கு ஆண்டவர் அர்ப்பணித்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார். You see here, when the time of the harvest comes, without the people of Israel cannot enjoy it, but then they are being surrendered to the Midianites who will take the harvest away. கர்த்தரை நம்பணும். You have to believe in the Lord. கர்த்தரின் புத்திரர்களாய் தேறினவர்களாய் செயல்படணும். We have to be like God's children and act accordingly. கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதபடி கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை, வெற்றியை நிரந்தரமாய் நாம் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார்.
we should not leave our Lord and then believe in his words and always hold on to him so that he will always bless you. பாருங்க, அவர்களுக்கு நல்ல வேதனை போராட்டங்கள் வரும்போது 7ஆம் வசனத்துல அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். You see, when the Israelites were really struggling at that time, in verse 7 it says, when the Israelites cried out to the Lord because of Midians. பாருங்க, சில பேருக்கு சொன்னா கேட்காது. You see, for some people, when they are told, they don't listen. பிள்ளைகளை எடுத்து பாருங்க. Take your children, for example. பிள்ளைகளுக்கு சில நேரம் சொன்னா புரியாது. For children, when you tell, sometimes they don't understand. அப்ப பிரம்பு எடுத்து போட்டாதான் சில பேருக்கு மண்டைக்குள்ள ஏறுகிறதா காணப்படும். So only when you take the stick, only then they will start understanding. அதே போலதான் நம் தகப்பன் நமக்கு சொல்லுவார் சில நேரம். Just like this, our Father will tell us sometimes. அங்கு பிரசங்கிக்கும் போது, உபதேசிக்கும் போது, தேவனின் வார்த்தையை நாம் தியானிக்கும் போது சொல்லத்தக்கதான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுவார். When you are in a prayer or when you are preaching, the Lord will help you by sending his word to you. அப்போ கேட்க முடியாதபடி நான் அடம் பிடித்து இதைத்தான் செய்யணும் என்று போனா, But at that time, when you don't listen and do things according to your own will, அப்போ அடி வாங்கி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தான் தேவ சமூகத்தில் வருவீர்கள். then you will be hit and damaged, and only then you will come back to the Lord. அவர் தகப்பனா இருக்கிறா பாருங்க. இல்ல நீ சொல்லாம போன, நான் கண்டுக்க மாட்டேன், ஓடி போன்னு சொல்ல மாட்டாரு. தகப்பனா இருக்கிறபடினால் அவர் மறுபடியும் உன்னை மீட்டுக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். Because he is our Father, even when you have committed this sin and then went away from him, he will still receive you with joy. அப்போ சொன்னா கேட்கணும். So when he tells you, you have to listen. அப்போ அது காயப்பட்டு நொந்தப்பட்டு அதுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்துகிறவராய் காணப்படுவார். So if you don't listen, then you will be punished and then damaged, and then eventually you will come back and the Lord will raise you. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள். The people of Israel call on to the Lord. இந்த உபத்திரவ நிமித்தம், இந்த அட்டகாசம் நிமித்தம் அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார். Because of this situation with Midianites, then they cry out for help to the Lord. இப்போ கிதியோனை ஆண்டவர் பார்க்கிறார். Then the Lord sees Gideon. கிதியோனோ அந்த ஆசீர்வாதத்தை மீதியானியரின் கையில் இருந்து காப்பாற்றத்தக்கதாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். So Gideon is the person who is trying to help the people of Israel from these Midianites such that their harvest doesn't go away. அந்த கோதுமையை கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க. He tries to help and save the flour from the people of Midianites. ஆண்டவரின் கண்ணில் அந்த கிதியோனை பார்க்க தக்கதான கிருபை அவனுக்கு கிடைக்கிறது. Then he gets the God's gift that God looks at Gideon. 12வது வசனம். In verse 12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். when the angel of the Lord appeared to Gideon, he said, "The Lord is with you, mighty warrior." பாருங்க, கிதியோனை பார்த்து தேவனின் தூதன் இப்படியா சொல்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். You see, the angel of the Lord says to Gideon, "The Lord is with you, mighty warrior." அங்க பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் உரைக்கிறார். The Lord says that he is a mighty warrior. ஆண்டவரின் தூதன் இப்படி சொல்லிட்டான். அவன் புலம்புகிறான். 13வது வசனத்துல இப்படி நடக்குமோ, கர்த்தர் இருந்தா அது இருந்தா இதென்று புலம்புகிறான் பாருங்க. But in verse 30 he starts lamenting that if the Lord is with us, will this happen to us? நாமும் அப்படியான ஒரு சூழ்நிலையில இருந்தவர்களாய் இருக்கிறோம். And we are also people who have been in that situations either now or in the past. இப்படி இருந்தா, கர்த்தர் இருந்தா அது நடக்குமோ நேரிடுமோ என்று கேள்வி கேட்ட கூட்டமாயும் இருந்திருக்கலாம். And we could have been people who were like, if the Lord is with us, why is all these things happening to us? 14வது வசனம். In verse 14, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். The Lord turned to him and said, "Go in the strength you have and save Israel out of Midian's hand." உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. Go in the strength you have. இப்போ இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுகிறார்.
The Lord says, go with the strength that you have now, நீ இஸ்ரவேலை மீதியானின் கையில் நீக்கலாக்கி இரட்சிப்பாய். and save Israel out of Midian's hand. இரட்சிப்பின் தேவன் இரட்சிக்கத்தக்கதாக அங்கு கிதியோனுக்கு ஆண்டவர் பேசுகிறார். Our Savior God helps here Gideon to save the people of Israel. அங்க பலத்தை கொடுக்கல, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. The Lord did not give strength but gave his word to him. அங்கு விசுவாச வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. It is a word of faith that is being told here. நான் உன்னோடு இருக்கிறபடியினால் நீ இருக்கிற பிரகாரமாய் நீ போ, உன் எதிரியை உன் கையில் கொடுக்கத்தக்கதாக மாற்றுவே. Just because I am with you, go in strength that you have, that I will deliver the enemy to you. ஆண்டவர் வார்த்தையோ ஆக அனுப்பி பேசுகிற தேவனாயிருக்கிறார். Our God is a Lord who sends his words and talks to you. அங்கு மாற்றணும் என்றா மாற்றித்தானாவார். If there is a change needed, he will definitely change it. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் முறையிடும் போது தேவன் இறங்கி கிரியையை செய்ய ஆரம்பித்து விட்டார். When the people of Israel cried out to the Lord, then the Lord came down and started helping them. இதுல என்ன புரிகிறது? தேவனை நோக்கி நீ கூப்பிடும் போதுதான் உன் வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். What do you understand from this? Cry out to the Lord when you need him, and only then he will help you in your life and also in your family life. நீ ஆண்டவர் மேல விசுவாசித்து ஆண்டவரோடு நீ பேசும்போது ஆண்டவர் தூதனை அனுப்பி அங்கு காரியங்களை செய்ய தக்கதாக செயல்படுவார். Only when you talk to the Lord with faith, then he will send his own angels to you and then help you. பாருங்க, எத்தனையோ கோடி ஜனங்களா இருந்திருப்பார்கள் மீதியானியர். You see, there might be several crores of people, these Midianites. ஒரு பெரிய கூட்டமாய் அவர்களுக்கு காணப்பட்டிருக்கும். It would have been like a huge gathering there. ஆண்டவரின் வார்த்தை பாருங்க 16வதுல. But look at God's words in verse 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். The Lord answered, I will be with you, and you will strike down all the Midianites, leaving none alive. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். For the Lord answered, I will be with you. ஒரு மனுஷனை முறி அடிக்கிறது போல நீ மீதியானியரை முறி அடிப்பாய் என்றார். And you will strike down all the Midianites, leaving none alive. பாருங்க, ஒரு மனுஷனை போல அந்த கூட்டத்தை முறியடிக்கத்தக்கதாக தேவனின் செயல் இருந்தது. You see, the Lord's work is that leaving none alive, even when there is a huge crowd there. அப்போ என்ன புரியணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். So what do we understand? We have to cry out to the Lord. கர்த்தரை நோக்கி முறையிடணும். We have to look to our Lord and cry for help. ஆண்டவரால் தான் அது கூடும் என்று நினைத்து செயல்படணும். It is only possible by the Lord. You have to think like that and ask him for help. அப்போதான் கடைசியில வெற்றி உனக்கு நிச்சயம். Only then eventually you will be victorious. அங்கு முறியடிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். There he will destroy everything around that and he will help you. இல்லாட்டி உனக்காகவே நீ யுத்தம் பண்ண வேண்டியதாயிருக்கும். அது தோல்வியாய்த்தான் மாறும். Else you have to fight for you, and then that will be a big defeat for you. அப்போ கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தினார். So God used Gideon. கிதியோனை கொண்டு அந்த ஒரு மனுஷனை முறியடிக்க போல அந்த மீதியானியரை முறியடித்தார். God used Gideon, destroying everything, keeping none alive. அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் அப்படி செயல்படுகிறவராய் இருக்கிறார். And such a Lord can do such things even today. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. Whatever the Lord has planned can never be destroyed. நீங்கள் தடைக்கற்களாய் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Don't be people who are blocking from receiving what the Lord has planned for you. யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். For Jacob there were like 12 sons. 12ல ஒருவன் விசேஷித்தவனாயிருந்தான். Out of the 12, one person was very special. யோசேப்பு என்றவன் விசேஷித்தவனாய் அங்கே காணப்படுகிறான். Joseph was a very special person. ஆண்டவரை பற்றி கொள்கிற அந்த மனுஷன் விசேஷித்தவனாயிருந்தான். He held on to the Lord, that's why he was very special. தகப்பனுக்கும் யாக்கோப்புக்கும் அவன் விசேஷித்தவன். He was also special to his father Jacob. யாக்கோப்பை உருவாக்கினவனுக்கும் விசேஷித்தவனாயிருந்தான். He was also special for
for the Lord who created Jacob. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார். God gave a dream for Joseph. தரிசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். In the dream he spoke to him. நீ நிமிர்ந்து நிற்பாய். You will stand up. நீ நிமிர்ந்து நிற்பாய், மற்றவர்கள் உனக்கு பணிவிடை குனிந்து நின்று உனக்கு சேவை செய்வார்கள் என்பதை அங்கு காணப்படுகிறது. He even tells them that you will stand up and the people around you will bend down and worship you. அவன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது. And only he will stand tall. அப்போ தேவன் ஒரு திட்டத்தை வைத்தால் நீ நிமிர்ந்து நிற்கிறவனாய் மாற்றப்படுவாய். So when God has a plan, then you will be standing separately alone. அது கஷ்ட சூழ்நிலையில போக வேண்டியதாய் இருக்கும். It might be even a difficult challenge for you. அது பிறகு வாரேன். I'll come to that later. யோசேப்பை தேவன் அழைத்தார். God called Joseph. மோசே அழைத்தார். அடுத்ததாக பாருங்க, மோசே அழைக்கிறார். He also called Moses. மோசே அழைத்து, He called Moses. மோசே இரட்சகனாய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற இரட்சகனாய் மாற்றுகிறார். He turned Moses into a righteous person who delivers the people of Israel. பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் If you see in Acts chapter 7, 34வது வசனம். verse 34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். I have indeed seen the oppression of my people in Egypt. I have heard their groaning and have come down to set them free. Now come, I will send you back to Egypt. ஆண்டவர் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். The Lord says that he indeed seen the oppression. அவர்கள் பெருமூச்சை கேட்டேன் என்று சொல்லுகிறார். He said that he has heard their groaning. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். Just like that is our God. பார்க்கிறவர் கேட்கிறவர். He is the Lord who looks and he also hears. அதை கேட்டு இறங்கி வருகிறவர். He hears and comes down to us. அவர்களை விடுதலையாக்க மோசே முன்குறித்தார். He planned Moses to deliver them. பாருங்க, அவன் தனியாய் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் அவன் மோசேயோடு பேசுகிறார். When Moses was was alone shepherding the sheep, God talked to Moses. ஆண்டவருக்கு சாட்டு போக்கு சொல்லுகிறான். He gives the Lord different answers. அவன் சாட்டு போக்கு சொல்லி இது என்னால் முடியாது என்று அங்கு சொல்லுகிறான். He says that I cannot do this, that, and gives different answers to the Lord. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை அங்கு அனுப்பத்தக்கதாக பக்குவப்படுத்துகிறார். And the Lord helps him by saying that I am there with you, and then sends him to Israel. ஏன் இதுக்கா அவனை ஆயத்தப்படுத்துகிறான்டா? எகிப்து ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்பதாக அங்கு குறிப்பிடுகிறார். And the Lord says that I am preparing you so that because I heard the people of Egypt crying to me. பாருங்க, அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்புகிறார். You see, he sends Moses as the leader and the person who delivers them. சிவந்த சமுத்திரத்தை பிளக்கத்தக்கதாக ஒரு கருவியாய் மாற்றுகிறார். He uses them as a tool to open the Red Sea. பாருங்க, 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாய் காணப்படுகிறார். You see, the Lord makes him a person who makes wonderful miracles in the deserts where they live for 40 years. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். Such is our God. உங்களுக்காகவே இறங்கி வருவார். He will come down just for you. உங்களுக்காகவே தேவன் வார்த்தை அனுப்புவார். He will send a word just for you. உங்களுக்காகவே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். He will make changes in your life only for you. அப்போ ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். So you have to believe in the Lord. ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும். You have to hold on to the Lord. ஆண்டவரின் வார்த்தையில முழுமையாய் நீங்கள் நம்பி செயல்பட வேண்டும். You have to believe in the Lord and then act accordingly. அப்போதான் கடைசியில உனக்கு வெற்றி. Only then eventually you will be victorious. வெற்றியுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக, சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். To lead a victorious and a happy life, the Lord will change your life completely. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்தான். Our Lord is such a God. ஆண்டவர் கிதியோனை பார்த்து கிதியோனை ஆயத்தப்படுத்தி அங்கே கிரியை செய்தார். பாருங்க,
When the Lord looked at Gideon and he prepared him for the war, யோசேப்புக்கு பாருங்க தரிசனத்தை கொடுத்து அங்கு நடத்தி வந்தார் பாருங்க. he helped Joseph by giving him a dream. மோசேயை தயார்படுத்தி அனுப்புகிறார் பாருங்க. He prepared Moses and sent him to Israel. தாவீதை ஆண்டவர் பார்த்தார், தெரிந்து கொண்டார். God looked at David and also understood him. மேய்ப்பனாய் அவன் சிறு மந்தைகளை சிறுவனாய் இருந்து மேய்த்து கொண்டு வந்தான். He was a very small boy who was shepherding the sheep. அவன் சங்கீதம் எல்லாம் பாடுவான் பாருங்க. He sings a good psalm. பாருங்க, சங்கீதத்தினால் தேவனை புகழ்ந்து பாடுகிறவனாய் காணப்பட்டான். He is a person who was singing psalms to the Lord. பின்பு கோலியாத்தை முறியடிக்கிறான். Then he defeated Goliath. பின்பு ராஜாவாய் மாற்றப்படுகிறான். Then he becomes a king. பிறகு இயேசு கிறிஸ்துவின் அந்த வம்ச அட்டவணையில அவனின் பேர் அங்கு பதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. Then you also see that in the Lord's hereditary list, his name is also there. இதுல விசேஷம் என்னவென்றால் 1 சாமுவேல் Do you know what is special here? In 16வது அதிகாரம் 1 Samuel chapter 16 18வது வசனம். verse 18. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். One of the servants answered, I have seen a son of Jesse of Bethlehem who knows how to play the lyre. He is a brave man and a warrior. He speaks well and is a fine looking man, and the Lord is with him. பாருங்க, ராணுவ வீரன் அங்கு சொல்லுகிறான் தாவீதை குறித்து. And the servant says that he is a brave man and a warrior. ஏனென்றால் சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறது பாருங்க. Because Saul had a very disturbing mind. இந்த பொல்லாத ஆவி புறப்படணும் என்றா தாவீது வரத்தான் வேண்டும். To chase this evil spirit from Saul, David has to come. அப்போ பொல்லாத ஆவி தாவீது வந்து வாசித்து அங்கு பாடும்போது பொல்லாத ஆவி புறப்படுகிறதாக இருக்கிறது. So when David came and started playing the lyre, then the evil spirit from Saul went away. அப்படி நாம் மாறணும். We have to be and change like that. தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் மாறணும். We have to praise and worship our Lord. ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். We have to be people who pray. மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாறணும். We have to be people in such a way that others give a testimony for you. அதான் தேறினவர்களாய் இருக்கிறோம். Only then you will become well trained people. மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் பாருங்க. Other people should tell witnesses about us. பாருங்க, தாவீதுக்கு அந்த ராணுவ வீரன் பாருங்க புகழ்கிறான், இதை பார்த்தேன் என்று சொல்லுகிறான் பாருங்க. You see here, for David, the servant started saying a lot of positive things about him. இப்ப பாருங்க, கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எதை கேள்விப்படுகிறீர்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். You have to start thinking, what do other people think about Christians? கிறிஸ்தவ கூட்டம் கிறிஸ்துவை போல மாறணும் என்றுதான் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நம் கையில் தந்திருக்கப்பட்டிருக்கிறது. The Bible has been given to us in such a way that we as Christian crowd should be like Christians. அப்போ சாட்சி உள்ளதை நாம் காத்துக்கொள்ளணும், சாட்சியாய் மாறணும். So we have to become a people who give testimony. சாட்சியா மாறணும்டா முதல் நீ அங்கு அறைய பூட்டி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதுதான் நீ சாட்சியா மாறத்தக்கதாக தேவன் மாற்றுவார். To become a person who gives a testimony, then you have to close your doors and first think about yourself. Only then he will change you into a person who gives testimony. பாருங்க, ரம் இல்லாட்டி கீபோர்ட் இல்லாட்டி துதிப்பு வராது பாருங்க. சில நேரம் You see, when there is no drum or when there is a keyboard, your praise will not come. அங்கு கீபோர்ட் நல்லா அடிச்சாதான் அனலாய் ஆராதிப்பார்கள். When the keyboard is played well, only then they will worship with fire. அங்கு ஆவியானவர் அவர்கள் மூலமாய் செயல்படுகிறார் என்று காண்பிக்கத்தக்கதாக செயல்படுவார்கள். They will act in a way that God's Spirit is acting in you. அது அல்ல ஆராதனை. That is not worship. உன் அறையில நீ ஜெபிக்கணும், தேவனை புகழணும், தேவனை ஆராதிக்கிற கூட்டமாய் மாறணும். In your room you have to worship the Lord, and only then you will be blessed. அப்போ இங்க வந்து அது தானே ஆட்டோமேட்டிக்கா வரும் பாருங்க.
So when you come here, then you will get it automatically. தேவ பிரசன்னம் வரும்போது அங்க ஆராதிக்கிற கூட்டமாய் அதுல கலந்து பாருங்க, சவுல் தீர்க்கதரிசிகளோடு சேரும்போது அவனும் தீர்க்கதரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்படுகிறது போல இங்கு தேவ சமூகத்தில் சபையில அங்க ஆட்டோமேட்டிக்கா ஆராதனை துதி அங்கு செயல்படும். When you feel the God's presence in you, then when you come to the church and start worshiping, when you feel His presence, then you will automatically start worshiping the Lord. பாருங்க, அப்படி நாம் மாறணும். So we have to change like that. பாருங்க, யோசேப் காரியத்தை பார்ப்போம். So let's look at Joseph. ஆதியாகமம் In Genesis 41வது அதிகாரம் chapter 41, 38வது வசனம். verse 38. அவனை பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு வந்து அங்கு பாடுகள் அனுபவிக்கிறான். See, when he comes to Egypt and then suffers a lot in front of the Lord. அங்கு துன்பப்படுத்துகிறார்கள், அங்கு குற்றங்களை சூட்டுகிறார்கள், அந்த பாதையில போய் கொண்டிருக்கிறான். They are torturing him and they are complaining about him. He is in such a situation. ஆனா அவன் ஒன்று காரியத்தை மறக்கல. But then he did not forget one thing. என் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது என்பதை அவன் மறக்கல. He did not forget his dream that he will stand above. பாருங்க, எகிப்துல பஞ்சங்கள், அங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பஞ்சங்கள் வருகிறது. You see, when there was a famine in Egypt, அவன் காரியம் எல்லாம் வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்கிறது. his things started happening differently. 38வது வசனத்தை வாசிப்போம். In verse 38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, 41வது அதிகாரம் 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆதியாகமம் 41 தேவாவியை பெற்ற 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான். so Pharaoh asked them, can we find anyone like this man, one in whom is the spirit of the God? பாருங்க, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவனும் உண்டோ என்றான். பாருங்க. So Pharaoh asked them, can we find anyone like this man, one in whom is the spirit of God? அவனை போல யார் உண்டு என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, அந்நியன் யோசேப்பை பார்த்து மற்றவர்களுக்கு கேட்க, இவன் விசேஷித்த ஆவி உடையவன், வேற ஒன்று யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். பாருங்க. You see here, a third person says about Joseph that is there anyone like this man with full of spirits, Lord's spirit? 39வது வசனம். In verse 39, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. then Pharaoh said to Joseph, since God has made all this known to you, there is no one so discerning and wise as you. அப்ப பாருங்க, அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. பாருங்க. You see here, he is rising and standing up tall. காலங்கள் போனாலும் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. பாருங்க. Even when time goes away, he still stands tall. பாருங்க, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. There is no one so discerning and wise as you. 40வது Verse 40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். You shall be in charge of my palace, and all my people are to submit to your orders. Only with respect to the throne will I be greater than you. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்று சொல்லுகிறான். All my people are to submit to you your orders. அப்போ அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. So he is standing tall here. அப்போ 41வது வசனம். In verse 41, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குகிறேன் என்று சொல்லி. so Pharaoh said to Joseph, I hereby put you in charge of the whole land of Egypt. எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க. Hereby put you in charge of the whole land of Egypt. ஆண்டவர் காண்பித்த காரியங்கள் நடக்கும், அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். பாருங்க. Whatever the Lord has shown you will definitely happen, and he rises tall. அப்போ தேவ ஆவியை நாம் பெறணும்.
So we have to receive the Lord's Holy Spirit. தேவ ஆவியினால் நடத்தப்படணும். We have to be walking according to the Lord's Spirit. தேவன் சொன்ன செய்த காண்பித்த காரியங்களை மறக்காதபடி நன்றியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். We have to be thankful for what the Lord has shown us and also told us and also heard about us. அப்போ எங்கு போனாலும் உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். So wherever you go, you will rise tall. That's how the Lord will do things in you. 42வது வசனத்திலே In verse 42, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பின் இன்மை அவன் கழுத்திலே தரித்தான். பாருங்க, சால்வையை நாங்க போடுவோம் பாருங்க, அதை சால்வையை போட்டான் என்று சொல்லப்படுகிறது. you see here, then Pharaoh took his signet ring from his finger and put it on Joseph's finger. He dressed him in robes of fine linen and put a gold chain around his neck. பாருங்க, அரசியலை பாருங்க, அரசியல் எங்க போனாலும் கூட்டம் நடந்தாலும் சால்வையை போர்ப்பார்கள். பாருங்க, You see, everywhere you see in a political world, then they immediately put a dress around, a robe around persons. அவர்கள் என்ன நோக்கம்? மரியாதை செலுத்துறவங்க. What is their goal? They think that they give them respect. இருதயத்துல மரியாதை இருக்காது, காண்பிக்கிறதுல மரியாதை இருக்கும். பாருங்க, They do not have respect in their hearts, but then they simply show off as a respect. தேவன் யோசேப்பை உயர்த்த நினைத்தால் யாரும் தடை செய்ய முடியும். When the Lord decides to raise Joseph, there is no one who can stop him. ஆண்டவர் அந்நியனை கொண்டு பாருங்க எப்படி அவன் யோசேப்பை போற்றி புகழ்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான், மற்றவர்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் கட்டளையிடுகிறான். பாருங்க, You see how the God uses even a third person to praise how Joseph is. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி He takes him in the chariot. அவன் பாருங்க ஏற்றி சமமாய் அவனை கொண்டு போய் நடத்தி காரியங்களை காண்பிக்கிறான். He takes him in an equal way, just like how he is. பாருங்க, எகிப்து முழுவதற்கும் அதிகாரியா மாற்றி He becomes a ruler of the entire Egypt. ஆண்டவர் அப்படி உயர்த்துவார். The Lord will raise you in such a way. ஆண்டவரை நம்பும் போது, Only when you believe in the Lord. ஆண்டவரோடு நீ பேசும் போது, Only when you talk to the Lord. ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது, Only when you praise and worship the Lord. ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறவனாய் மாற்றுவார். He will change you in a way that you will give testimony in front of the people. நீ போகும்போதே சூழ்நிலை மாறிடும். பாருங்க, When you go, then your situation will automatically change. பிலிப்பு உங்க ஒரு ஊழியத்துக்கு போகிறான். பாருங்க, When Philip goes to a sermon, சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போகிறான். he goes to a village in Samaria. அங்கு பிரசங்கிக்கிறான். There he preaches. அசுத்தாவிகள் ஓடுகிறது, Evil spirits run away. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. There are many miracles happening. ஆனா அந்த பட்டணத்தில் ஒரு மந்திரவாதிக்காரன் வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். பாரு, But then in that village there is a prophet who is showing different things. கள்ள தீர்க்கதரிசி. He is a false prophet. அத மாத்திரம் வடியா சொல்லணும், கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் தோன்றுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In the Bible it is written that there will be many false prophets who are coming up. சீமோன் அந்த பட்டணத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறான் அவனின் மந்திர கிரிகைகளினால். And Simon was ruling over that entire village with those false prophets. அப்போ பிலிப்பு தேவனின் ஆவியை பெற்று ஊழியம் செய்கிற அந்த தாசன் அந்த இடத்திலே நிற்கிறான். And when Philip goes with the Lord's presence, he goes there. அங்கு மந்திரவாதி வித்தை காட்டினவன் எல்லாம் மனம் திரும்புறான். பாரு, And all these false prophets immediately change their mind. ஆண்டவரின் செயல் வந்தா சூழ்நிலை மாறும். When God's presence comes, every situation will change. தேவனுக்காக காரியங்கள் செய்யும் போது சூழ்நிலை மாறும். When you do things for the Lord, your situation will change. ஆண்டவர் உயர்த்துவார். God will raise you up. தன் வல்லமையை காண்பிப்பார். He will send your power to you. வல்லமை குறைந்து போகிறது என்று நினைக்கும் போது தேவனின் வல்லமை இறங்கி வந்து காண்பிக்கும். பாருங்க, When you think that your power is reducing, God's power will come and help you. அவரின் உயிர்த்தெழுந்த மகிமை காணப்படும். He is the Lord who raised just for you. மந்திரங்கள், சூனியங்கள், கட்டுகள், பிசாசின் கிரியைகள், வஞ்சனைகள் எல்லாம் அறுக்கப்படும். All these false prophets, all these evil spirits, everything will be destroyed. சாத்தானின் சதிகள் எல்லாம் அழிக்கப்படும். All the plans of Satan will be destroyed. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று மறந்து போகக்கூடாது. And never forget that we are worshipping such a God. நம்மை உயர்த்துவார். He will raise us. கடைசியாக
Finally, எஸ்றா 7வது அதிகாரம் in Ezra chapter 7, 11வது வசனம். verse 11. எஸ்றா அங்க இருக்கு 597வது. எஸ்றா 7:11. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரனாகிய எஸ்றா எனும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது. This is a copy of the letter King Artaxerxes had given to Ezra the priest, a teacher of the law, a man learned in matters concerning the commands and decrees of the Lord for Israel. பாருங்க, எஸ்றாவை குறித்து ராஜா சொல்றான். You see, the king says about Ezra, கர்த்தருடைய கற்பனைகளிலும் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகராகிய எஸ்றா. he says, a teacher of the law, a man learned in matters concerning the commands and decrees of the Lord for Israel. படித்து தேறினவன். A teacher of the law. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? So how are we today? நாம் ஆராய்ந்து பார்க்கணும். We have to sit and think about it. நாம் தேறினவர்களாய் மாறணும் என்று தான் தேவன் விரும்புகிறார். The Lord wants us to become people who are very strong in Him. எங்களை அழைத்தது தேறினவர்களாய் மாற்றத்தக்கதாக. He called us so that we are become trained people. அங்கு தேவனின் கற்பனைகள் வார்த்தைகளிலே தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். So we have to become people who are very strong in God's words and commands. அப்படி நம்மை கர்த்தர் மாற்றுவார். The Lord will change us accordingly. கிதியோனை மாற்றினவர். He changed Gideon. யோசேப்பை மாற்றினவர். The God who changed Joseph. மோசேயை மாற்றினவர். The God who changed Moses. தாவீதை மாற்றினவர். The God who changed David. பிலிப்பை மாற்றி அங்கு பயன்படுத்தினவர். The God who called Philip and changed the place. எஸ்றாவை மாற்றினவர். The Lord who changed Ezra. நம்மை மாற்ற வல்லவர். Our Lord is a Lord who also changes us. நம்மை மாற்ற அவர் வாள் மாத்திரம்தான் கூடும். He is the only person who can change us. நீ சாதனையை செய்யத்தக்கதாக விரும்ப வேண்டும். You have to dream so that you will make a miracle. அப்படிப்பட்டவர்களாய் நாம் விரும்பணும், நடக்கணும், செயல்படணும். We have to be people who look for such a thing that it will happen to us. யாவரும் எழுந்த வண்ணமாக ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களோடு ஏறெடுப்பேன். நன்றியுள்ள பாடலை நாங்கள் பாடுவோம். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பற்றி கொண்டு செயல்படுகிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரை நினைத்து நாம் பாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களேலெடுப்பே. புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன்.
நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். உன் வழியும் என் வழியும் வேறு எண்ணினேன், உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உன் வழியும் என் வழியும் வேறு எண்ணினேன், உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. அவசரமாயல்ல தாமதமாயல்ல, அவசரமாயல்ல தாமதமாயல்ல, அன்றனுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். எப்படியான பாதைகள் காட்டிடும், நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிடும், நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் வேலை இன்னும் வரவில்லை என்றவரே, உன் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேலை இன்னும் வரவில்லை என்றவரே, உன் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும், அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். உன் கரத்தை பிடித்து உன் முகத்தை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கதா, நீங்க அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்ன காரியங்களை நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். எத்தனை காரியமாக இருந்தாலும் அதை பார்க்கிறவர், கேட்கிறவராயிருக்கிறவர். கதா, உம் நாமம் மகிமைப்படத்தக்கதால் அந்த காரியத்திலே ஏற்ற நேரத்தில் அந்த செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீங்க அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறபடினா உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறபடினாலே கத்தா, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களை கேட்டு பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீங்க தொடர்ந்து வழி நடத்துவீரால் இயேசு
இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரஜோத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். பிளைட்ல போறது, கார்ல போறது, ட்ரெயின்ல போறது எல்லாத்தையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்பதாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கார்ல போகும்போது, நடக்கும்போது, பிளைட்டில் ஏறும்போது, அங்க பிளைட் பண்ணும்போது, இறங்கும் போது கர்த்தாவே நீங்க தான் பாதுகாத்து வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். உன் நோக்கங்களை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன காரியங்களுக்காக அவர்கள் கடந்து போகிறார்கள், அந்த காரியம் உம் சித்தத்தின்படி நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் சித்தத்தின்படி அன்றி வேறொரு காரியங்களும் அவர்களின் வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாக எல்லா காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாத்தையும் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் கரமே அந்த குடும்பத்தை வழி நடத்துவதாக. அந்த கர்த்தரின் ஆளுகையின்படியே, விருப்பத்தின்படியே, நோக்கத்தின்படியே இவர்களை நடத்தும்படியாக குடும்பமாய் தேவனுக்கு சாட்சியாய் எழும்பத்தக்கதாக மாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வார்த்தையின்படி ஆக கடவதாக ராஜா. சித்தத்தின்படி தேறினவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இந்த சபையில ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் தேறினவர்களாய் மாறணும். அதான் ஒரே நோக்கம். உம்மை போல மாறி செயல்படுகிறவர்களாய், சாட்சியாய் நிறுத்தப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவைகளை எல்லாம் அற்புத விதமாய் நடத்துவீராக. இந்த பாடலை பாடி நாங்கள் ஆராதனை முடித்துக் கொள்வோம். தேங்க்யூ லார்ட். கொள்ளுவேனா
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசி எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே அந்த வசனங்களை நினைவு கொடுத்தும்படியாக கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிதியோனை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், மோசேயை உயர்த்தினவர். ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் கத்தார் உயர்த்தினபடியினால் அடியார்களை கண்ணோக்கி பார். ஆண்டவரே எல்லா காரியத்தையும் கத்தர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தா என்னென்ன தடைகள் இருக்கிறது அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தப்படுவதா. தேவனின் சமாதானமும் தேவனின் சந்தோஷமும் தேவனின் சுகமும் தேவனின் ஆசீர்வாதம் மாத்திரமே தங்கத்தக்கதா. பலத்தினால் இடைக்கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தா தேவனின் பிரசன்னத்தினால் இவர்கள் மூடியிருந்து எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் தேவனின் பாதுகாப்போடு தேவ சமாதானத்தோடு தேவனின் ஆளுகையோடு நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க, எல்லாம் ஏற்ற நேரத்திலே நடக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாமே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல